அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு இல்லையா, இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஒரு கிலோமீட்டருக்கு இழப்பாக 24 ரூபா காட்டு. யாரு? இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் சிவசங்கரன் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையினுடைய பேருந்துகள் ஒரு கிலோமீட்டருக்கு 9 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் இழப்பை சந்திக்கின்றது. தங்கத்துல பேருந்து ஓட்டுனா கூட இவ்வளவு இழப்பு வராது ராஜா. தங்கத்துல பேருந்து ஓட்டுனா கூட இவ்வளவு இழப்பு வராது. என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. எதுக்கியா இவ்வளவு இழப்பு வருது தெரியல. இந்த பஸ்ஸுக்கு வந்து பாடி பில்ட் பண்ணுவாங்க, பாடி அமைப்பாங்க. அந்த பாடி அமைக்கிறதுல மொத்தம் 245 பஸ்ஸுக்கு வந்து பாடி அமைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து டெண்டர் விடுது. டெண்டர் விடுறதுல ஒன்று வந்து நம்மளுடைய பணிமனைக்கு அனுப்புறாங்க, இன்னும் சில பஸ்ஸுகளை வந்து தனியாருக்கு கொடுக்குறாங்க. இந்த தனியாருக்கு கொடுத்ததுலையும் இந்த நம்ம பணிமனை மூலமாக பஸ் கட்டியதுலையும் ஏகப்பட்ட பல கோடி பொருள் இழப்பு ஏற்படுது. ஏன்பா இவ்வளவு பொருள் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஸ்டேட் சிஏஜி கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த கேள்வியை வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்குது. நீங்க வந்து பாடி பில்டிங் பண்றதுல, பஸ்ஸுக்கு பாடி கட்டுறதுல பல கோடி ரூபாய் இழப்பை வந்து ஏற்படுத்திருக்கீங்க, இதுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தை, மிக குறிப்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவசங்கர் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு உங்க மாவட்டத்தின் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாரு? ஒன்னும் சொல்லல. அதான் அந்த கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் அந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட ரிப்போர்ட்ல இருக்குது. கவர்மெண்ட் வாஸ் சைலண்ட் ஆன் தி இஷ்யூ. பல கோடி ரூபாய் அரசு சேதப்படுத்திடுச்சு, அரசு ஊழல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி தணிக்கைத்துறை அதிகாரி கேள்வி கேட்கிறான். பதில் இல்ல. the government was silent on this issue. நான் எதுவுமே நாம் தமிழர் கட்சி கார்த்திகா சொல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை பார்த்துட்டு வந்து பேசுறேன். இதுக்கு ஏதாவது இருக்கா? பதில் இருக்கா? அதன் சிவசங்கரன் அவர்கள் பதில் இருந்தா சொல்லுங்க. அடுத்த வாரம் வரேன். இதே அரியலூர் மாவட்டத்துக்கு 14ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியில இருந்து கூட்டம் நடக்குது. நான் அதை வந்து பேசுறேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்க வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா, வக்கு இருந்தா அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பதில் சொல்லணும். பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுத்துட்டாருங்க, பேருந்துல இலவசம். மக்கள் கண்ணை மூடிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறாங்க. அதான் இல்ல. இழப்பு 5 வருஷத்துக்கு முன்னாடி அரசு போக்குவரத்து துறையினுடைய ஒட்டுமொத்த இழப்பு வெறும் 28,000 கோடி இருந்தது. இந்த 5 வருஷம் கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துல அப்பா ஸ்டாலின் பிள்ளைங்க நம்ம மேல பாசத்தை பொழிஞ்சிட்டாரு. தாக்குன்னு தாக்கிட்டாப்ல. ரவுண்டா ஒரு 50,000 கோடி ரூபாய் நட்ட எழுதி வச்சிருக்கிற அரசு போக்குவரத்து கழகத்துக்கு. ரவுண்டா 75 ஆண்டுகளா அரசு போக்குவரத்து கழகம் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. 28,000 கோடி இழப்பு. இந்த 5 வருஷம் அப்பா ஸ்டாலினுடைய ஆட்சியில 2 மடங்கு இழப்பு அதிகமாயிருச்சு. காரணம் என்ன? திராவிட மாடல் ஆட்சி, அப்பா ஸ்டாலினுடைய ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா? நாங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க தேர்தல் வந்துச்சுன்னா என்ன, எங்க சின்னனே சீமானண்ண கட்சியில இருந்து வர்றோம், நாம் தமிழர் கட்சியில இருந்து வர்றோம், விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிப்போ கிட்ட வந்து போய் ஓட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிப்போல இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் எங்களை ரொம்ப இலக்காரமா பார்ப்பாங்க. பாத்தீங்களா, நாங்க உதயசூரியன் கட்சிக்காரங்க, தோமுசா, நாங்களாம் வந்து திமுகவுடைய பரம்பரை வெறியர்களுங்க. நாங்க பரம்பரை திமுகங்க. அவங்களுக்கு சொல்றேன், அரசு போக்குவரத்து கழகத்துல வேலை பார்க்கக்கூடிய அரசு ஓட்டுநர்களுக்கு, அரசு நடத்துனர்களுக்கு நாங்க ஒரு எச்சரிக்கை விடுகிறோம். உங்களுடைய பென்ஷன் பணம் இருக்கு இல்லையா, பென்ஷன் பணம், அந்த பென்ஷன் பணத்துல இருந்து இந்த டாடி ஸ்டாலின் ஆட்சி, இந்த அப்பா ஸ்டாலின் ஆட்சி பென்ஷன் பணத்தை மட்டும் 4,500 கோடி ரூபாய் ஆட்டையா போட்டிருக்கான். 1 கோடி 2 கோடி இல்ல, 4,500 கோடி ரூபாய் ஆட்டையா போட்டிருக்கான். பிஎஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. பிஎஃப் ஃபண்டு சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு வச்சுட்டு வருவாங்க. அரசு ஊழியர்கள் எல்லாம், எல்லாருமே தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களும் சேர்த்து வச்சுட்டு வருவாங்க. பிஎஃப் ஃபண்டுல இருந்து 1,500 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம். மொத்தமா இதுல மட்டும் பாத்தீங்கன்னா 6,000 கோடி ரூபாய் இழப்பு. நீங்க
அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களாக நீங்க பணி நிறைவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஓய்வு பெறும் காலத்துல உங்களுக்கு ஓய்வூதியம் வராது. ஏன்னா அதை எல்லாத்தையும் ஆட்டையம் போட்டாங்களே, அப்படி எப்படி வரும்? எப்படி வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதையும் மீறி இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அதில் மிக குறிப்பாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னா அரசு ஊழியராக நீங்கள் வாக்களிக்கக்கூடிய கடைசி தேர்தல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலாகத்தான் இருக்கும். அடுத்த 5 வருஷத்துல உங்க அரசு போக்குவரத்து கழகத்தை தனியாருக்கு தாரை பார்த்து வித்துருவான். ஏற்கனவே நான் வந்து படிச்சது பத்திரிகை செய்திகள் ரிப்போர்ட், சிஏஜி ரிப்போர்ட்டை படிச்சு சொல்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே எல்லா பணிமனைகளையும் பாதிக்கு பாதி தனியார் கிட்ட போயிடுச்சு, எதுவும் இருக்காது. பெண்கள் விடியல் பயணம் இதோட அவ்வளவுதான், கோவிந்தா தான், முடிச்சிருவாங்க, முடிவை எழுதிடுவாங்க. எல்லாத்துலயும் வந்து ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 1947 இந்தியா விடுதலை பெற்றது. 52ல இந்தியா முழுக்க முதல் தேர்தலை வந்து சந்திச்சோம். நாடாளுமன்றத்துக்காக இருக்கட்டும், இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுக்காக இருக்கட்டும், முதல் தேர்தலை சந்திச்சோம். 1952ல இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய மொத்த கடன் என்பது 4,80,000 கோடி. 4,80,000 கோடி தான் 75 ஆண்டுகள தமிழ்நாடு அரசுக்கு இருந்த கடன். இந்த 4 வருஷத்துல 2021 2025 வரைக்கும் இந்த 4 வருஷத்துல தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4 லட்சம் கோடி. 75 ஆண்டுகள்ல 4,80,000 கோடி, வெறும் 4 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி நடக்குது? ஸ்டாலின் சொல்றேன், நான் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர். ஆமாயா, இங்க இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் தான். கடன் வாங்குறதுல இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. கடன் வாங்குறாங்க. வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு ஏங்க அவருக்கு அரசியல் இருக்கு என்னங்க தேவை இருக்கு? எங்களுக்கு பாருங்க, நாங்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், எங்க எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்கு. நாங்க எல்லாருமே வேலைக்கு போறோம். ஆனா இந்த நிலத்துல நாம் தமிழர் கட்சி என்று ஒரு கட்சி இல்லை என்றால் இந்த நிலத்தை என்னைக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்த்து விட்டு விடுவார்கள் இந்த அதிமுக திமுக கட்சிக்காரங்க. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். வேற ஒண்ணு இல்ல, வேற எந்த காரணமும் கிடையாது. நாங்க அரசியலுக்கு வரணும் என்ற எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. உங்களை போன்ற நாங்களும் எது நடந்தாலும் பரவாயில்ல, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு பாட்டு பாடிட்டு போலாம். ஆனா அது இல்லை. இலங்கையில் அடிச்சாங்க, 2009 அடிச்சாங்க, 30 ஆண்டுகள் நம்மள அடிச்சாங்க. அந்த மக்கள் அகதியாக வந்து சேர்வதற்கு தமிழ்நாடு என்ற ஒரு தாய்நாடு இருந்தது. நம்மள அகதியா மாத்துவான். எப்படி மாத்துவான்? சுற்றுச்சூழல் அகதியாக மாற்றுவான். இன்னைக்கு இந்த அரியலூர் மாவட்டத்துல சுண்ணாம்புக்கல் எடுக்கிற, சிமெண்ட் ஃபேக்டரி வைக்கிறேன்னு சொல்லி சுண்ணாம்புக்கல் எடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை இடங்களை புதறி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பா இல்லையா? கன்னியாகுமரியில மலையை வெட்டுறான், தென்காசியில மலையை வெட்டுறான், நியூட்ரினோ ஆராய்ச்சி நடத்துறான் அப்படின்னு சொல்லி தேனியவே ஒண்ணுமில்லாம பண்ண போறான். பரந்தூர்ல விமான நிலையம் என்னைக்கா வந்திருக்கோம்? நம்மளால வாழ முடியாத ஒரு நிலமாக இந்த மாநிலத்தை மாற்றுவதற்கு இந்த திமுக அதிமுக சேர்த்து வச்சுட்டு வராங்க. அவன் சொல்லுவான், பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு. அண்ணன் அமைச்சர் KKSSR மேல ஊழல் வழக்கு இருக்கு. அமைச்சர் பொன்முடி மேல, இப்ப அமைச்சர் இல்ல, முன்னாள் அமைச்சர் பொன்முடி மேல ஊழல் வழக்கு இருந்தது. அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு. இத்தனை அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு. ஏன் பாஜக டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியை ஒட்டுமொத்தமாக சிறைக்கு அனுப்பிச்ச மாதிரி இங்க ஏன் அனுப்ப முடியல? ஏன் அனுப்ப மாட்டாங்க? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க? வெளியில தான் வந்து ஸ்டாலின் மோடியை பார்த்து, டேய் மொரடா, மோடியை பார்த்து நல்லா மொரடா அப்படின்னு முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா உள்ள போனா 150 நேரம் போய் படுத்துறாரு. மம்தா பானர்ஜி கட்சியை மிரட்டி பார்க்கறாங்க. தெலுங்கானால இருக்கக்கூடிய ராஷ்டிரிய சமிதி கட்சியை மிரட்டி பார்க்கறாரு மோடி. அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியை, ஆம் ஆத்மி பார்ட்டியை ஒண்ணுமில்லாம பண்ணாரு மோடி. உண்மையிலேயே திமுக பாஜகவை எதிர்க்கிறது என்றால் பாஜக மிக மோசமாக திமுகவை எதிர்த்திருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கு சிறைச்சாலையில் இருந்திருப்பாங்க. ஏன்? ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதற்கொண்டு, அவருடைய பையன் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு சிறைச்சாலையில் இருந்திருப்பாங்க. நேரடியா எதிர்க்கல, மூர்க்கமாக எதிர்க்கல. அதிமுக பாஜகவோட கூட்டணி, திமுக பாஜகவோட கள்ள கூட்டணியில் இருக்கு. அதனால தான் திமுக அமைச்சர்கள் இன்னைக்கு உலாவிட்டு இருக்காங்க வெளியில. நான் பொய் சொல்லல. 2 நாளுக்கு முன்னாடி கனிமொழி அம்மையார் அவர்கள்
மோடியை போய் பார்த்துருக்காங்க. இப்போ மோடியை போய் பார்த்து உங்களுக்கு என்னமா ஆக போகுது? உங்க அண்ணன் தமிழ்நாட்டினோட முதலமைச்சராக இருக்கிறாங்க, நீங்க எதுக்கு போய் பார்க்குறீங்க? ஏன்னா போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் as I am suffering from fever, I am unable to attend the PM Prime Minister functions ன்னு சொல்லி கடிதாசி கொடுத்துட்டாரு. ஏன்னா இங்க தமிழ்நாடு மக்கள் முன்னாடி ஒரு வேஷம் போடணும், ஒரு நாடகம் போடணும்ல, ஒரு நாடகம் போடணும். அதனால வந்து மோடியும் ஸ்டாலின் பக்கத்துல இருந்தா தேர்தல் நடத்த நீங்க நம்பி ஓட்டு போட மாட்டீங்களே உதயசூரியனுக்கு, அதனால ஒரு நாடகம் போட்டார். சரி, மோடி லைட்டா எங்கேயாவது இந்த மனசுல ஏதாவது ஒரு ஓரத்துல, இதயத்தின் ஒரு ஓரத்துல திமுகவுக்கு எதிராக வந்து இடி ரைடு நடத்துறா என்ன ஆகுறதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தங்கச்சியை அடிச்சு கூல் பண்றாரு மோடியை. இதுதான் நடக்குது, இதுதான் நடக்கும். மோடியை வச்சு கூல் பண்ற, மோடியை கூல் பண்றது தங்கச்சியும் அனுப்புறாரு. அடுத்து கமலஹாசன் அனுப்புறாரு. கமலஹாசன் திமுகவினுடைய எம்பியா இல்லையா, ராஜ்யசபா எம்பியா இல்லையா? திமுக ராஜ்யசபா எம்பிக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் களத்திலும் சமபங்கு வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இப்ப வரப்போதே 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளில் சரிபாதி 117 சட்டமன்ற தொகுதிகளில் பெண்களுக்கு களம் அமைச்சு கொடுக்கிறாரு. 234 117 பெண்கள். எந்த கட்சியில இருக்குதா? எந்த கட்சியில? நீங்க திரும்ப வாக்களிக்கிறீங்களே அதிமுகவுக்கு, திமுகவுக்கு, ரெட்டலைக்கு, உதயசூரியன், அந்த கட்சி ஏதாவது கொடுத்திருக்கா? அரசியல் தளத்தில் பெண்களுக்கு சமபங்கு வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்தியாவில் பாலின சமத்துவத்தை செயல்படுத்திட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆனா திமுக காரங்க எதுல தெரியுமா பெண் விடுதலையே, பெண் சமத்துவத்தை பேசுறாங்க? ஊழல் வழக்குல. இப்ப பொன்முடி மேல ஊழல் வழக்கு இருக்குன்னு சொன்னல, அந்த ஊழல் வழக்கு அவங்க மனைவி மேலே இருக்கு. KKSSR மேல ஊழல் வழக்கு இருக்குன்னு சொல்லல, அது அவங்க மனைவி மேலே இருக்கு. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்குன்னு சொன்னல, அது அவங்க மனைவி மேலே இருக்கு. சோடியா ஊழல் பண்றாங்க, சோடியா. இதாயா பெரியார் சொன்ன பெண் விடுதலை? அரசியல சமபங்கு வழங்கி பெண்களை அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து உன்னோட பிரச்சனை நீயே பேசுக என்று சொன்னால், தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய தமிழ் தேசியம், அது தமிழ் தேசிய அரசியல். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு உண்டு கொளுத்து ஊழல் பெருச்சாளிகள் போல் பெருக்கெடுத்து அதுல தன்னுடைய மனைவிக்கு பாதி சொத்தை எழுதி வச்சா அதுதான் பெரியாரின் பெண் சமத்துவம், அதுதான் திமுகவின் பெண் விடுதலை கோட்பாடு. இந்த நாட்டுக்கு தமிழ் தேசிய விடுதலை வேணுமா இல்ல திராவிடம் வேணுமான்ற என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. சரிபாதி பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கா? பெண்களுக்கான பாதுகாப்பு ஏதாவது இருக்கா இந்த நாட்டில்? எத்தனை கொலைகள் நடக்குது? பாலியல் படுகொலைகள் எத்தனை நடக்குது? வரதட்சணை கொடுமைகள் எத்தனை நடக்குது? இந்த தங்கை ரிதனியா, அதுக்கடுத்து திருப்பூர்ல அதே இடத்துல திரும்ப ஒரு பெண் வந்து வரதட்சணை கொடுமையினால பாதிக்கப்படுறாங்க. ஒரு சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொன்னா சட்டம் இயற்றல, யாரும் சட்டம் இயற்றல. உங்க பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக நான் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணுமா வேண்டாமா? ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளைங்களை நீங்க திமுக கூட்டத்துக்கு நீங்க அனுப்புவீங்களா? அதை கூட விடுங்க, நீங்க கூட வர வேணாம். திமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய அம்மையார் கனிமொழி கருணாநிதி திமுகவினுடைய பொதுக்கூட்ட மேடையில தனியா நடந்து வர முடியுமா? அந்த உறுதியை கொடுக்க முடியுமா? திமுக காரங்க கொடுக்க முடியுமா? முடியாது. பெண் காவல் அதிகாரிகளே பாயில் சீண்டல் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி தாங்க. இப்படிப்பட்ட நாசமான கட்சிக்கு, கேவலங்கட்ட கட்சிக்கு தான் திரும்ப வாக்களிக்கிறீங்க. இப்படி வாக்களிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நாளா படிக்கிற பிள்ளைய ஒரு வடக்க வந்து கெடுத்துட்டான், பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான், ஒண்ணும் பண்ண முடியல, தேடதான் முடியும் நம்மளால. அவனை தேடி கண்டுபிடிக்க 10 நாள் ஆகுது. இந்த கட்சி தான் வாக்களிச்சிட்டு இருக்கோம். இதே அரியலூர்ல தங்கை அனிதா என்னால மருத்துவம் படிக்க முடியலன்னு சொல்லி தற்கொலை செய்து இறந்து கொண்டாங்க. அந்த தங்கை அனிதாவினுடைய பிணத்து மேல கூட அரசியல் செய்து தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுதான் திமுக என்ற கட்சி. நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம். நீட்டை ஒழிக்கிறதுக்கான ஒரே ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்பா அது சிதம்பரம் ரகசியத்தோட பெரிய ரகசியமா இருக்கும் போலப்பா. 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டேங்கிறேன். நான் சொல்றேங்க, இந்த ஜெயங்கொண்டான் மண்ணில இருந்து சொல்றேன், நீட்டை தமிழ்நாட்டில இருந்து ஓட விரட்ட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கு. திமுகவை தமிழ்நாட்டில் இருந்து
உழைச்சு கட்டிய வரி பணத்தில் கட்டியதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள். அதுல உங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை நீங்க மருத்துவம் படிக்க முடியுதா? படிக்க முடியுதா? சிபிஎஸ்இ படிச்சிருக்கணும். சிபிஎஸ்இ படிச்சாதான் மருத்துவம் படிக்க முடியும். அது எப்படி? அது எப்படிங்கிறேன்? அது எப்படிங்கிறேன்? அது தவறு இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திற்கு மருத்துவ அறிவை சொல்லி கொடுத்தவன் தமிழ் தான். 10 அப்படின்னு சொல்லி ஒரு சங்ககால நூல் இருக்கு. அந்த சங்ககால நூல்ல வந்து ஒரு பாடல் படிச்சேன். மீன் தேர் கொட்பின் பனிக்கைய மூழ்கி சிறல் பெயர் தன்ன நெடுவல் லூசி நெடுவிசி பறந்த வட்டுவாள் மார்பின். அப்படின்னா என்ன அப்படின்னா, சிறல்னு ஒரு பறவை இருக்கான். அந்த பறவை தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை வந்து இப்படி கொத்தி 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 சாப்பிடுமா. ஒரு நேரம் தண்ணிக்கு மேல இருக்குமா, ஒரு நேரம் தண்ணிக்கு கீழே இருக்குமா. அப்படி வந்து சிறல் என்கின்ற பறவை மீனை வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்குமா. அந்த மாதிரி போர்க்களத்துல நெஞ்சு மேல வாள் வீச்ச வாங்கிய, நெஞ்சு மேல வடுக்களை வாங்கிய ஒரு போர் வீரனுடைய மார்பில் வடு விழுந்துருது. அந்த வடுவை வந்து எப்படி தைக்கிறாங்க அப்படின்னா, ஊசி வந்து இப்படி போகுதான், இப்படி தச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த ஊசி இந்த புண்ணு வந்துச்சு அப்படின்னா அந்த புண்ணை ஊசி வச்சு தைக்கிற தொழில்நுட்பமே தெரியாது. சூச்சிங் அப்படிங்கிற டெக்னாலஜி வெள்ளைக்காரங்கிட்ட கிடையாது. நம்மளுடைய ஆதிக்குடி மருத்துவ குடி, தமிழ் மருத்துவ குடி தான் வெள்ளைக்காரனுக்கு புண்ணை எப்படி சரி பண்ணணும், புண்ணு வந்துருச்சா, வேல் பட்டுருச்சா, வால் பட்டுருச்சா, அதை கிழிச்சு அங்க இருக்கக்கூடிய துருவை எடுத்து மீண்டும் அந்த புண்ணை தச்சு அந்த புண்ணை ஆக்கி உயிரை காப்பாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். அதுவும் ஆதி தமிழ் குடி மருத்துவ குடி பெருமக்கள் தான் நம்ம சொல்லிக் கொடுத்தோம். அது வரைக்கும் வெள்ளைக்காரங்கிட்ட இந்த டெக்னாலஜி கிடையாது ராஜா, நம்ம தான் சொல்லிக் கொடுத்தோம். வெள்ளைக்காரனுக்கு மருத்துவ அறிவை கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீட்டு படிக்க முடியாம, மருத்துவ கனவை சாத்தியப்படுத்த முடியாமல் 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி நாங்க போராடிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டாமா? அரியலூர் தங்கை அனிதாவுடைய கனவு நிறைவேற வேண்டாமா? அதுக்கு ஒரு மாற்றம் வேண்டாமா? நீங்களே யோசிச்சு பார்க்கணும்ல. தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கிற பிரச்சனை என்னங்கிறது பாருங்க. தமிழ்நாட்டுக்கு முதல்ல என்ன பிரச்சனை? இதை திமுகவோட சரி செய்ய முடியும் என்கிற ஒரு பிரச்சனை இருக்கா? நீட்டு தேர்வு செங்கலை காமிச்சிட்டு வந்தார் உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு எங்கெங்க போச்சு? அந்த செங்கலையும் காணும். செங்கலையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கள நம்பி தமிழ்நாட்டை கொடுக்குறீங்களப்பா. செங்கலை கூட அடிச்சுட்டு போற ஒரு கட்சி கிட்ட, ஒரு ஆட்சியாளர்கள் கிட்ட நீங்க தமிழ்நாட்டை கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி அது? நான் தான் ஏற்கனவே சொல்றேன், 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி நமக்கு ஏதாவது வந்திருக்கா? நமக்கு சாலையா வந்திருக்கா? சாக்கடை திட்டமா வந்திருக்கா? பாதாள சாக்கடை திட்டமாக வந்திருக்கா? எதுவாக வந்திருக்கு? எது ஒன்றாக வரவே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம திரும்ப அவங்களுக்கே வாக்களிக்கிறோம்? தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அப்பாவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சீமான் அவர்களுடைய மனைவியும் கல்லிறக்க வருவார்களா அப்படின்னு சொல்றாரு. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பனைமரத்துல ஏறி போய் பனம்பால் தென்னம்பால் இறக்குனாங்க. பனம்பால் தென்னம்பால் இறக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாம உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, பனம்பாலை ஊத்தி கொடுக்குறாங்க. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பனம்பாலை மேல இருந்து இறக்கி கீழே கொண்டு வராங்க. அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. இதுக்கு அப்பா அவர்கள் என்ன சொல்றாங்க? சபாநாயகர் அப்பா அவர்கள், சீமான் அவர்களுடைய மனைவியும் கல்லிறக்க வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பொதுமக்கள் சொல்லிக்கிறாங்க, அப்ப டாஸ்மாக் சரக்கெல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு ஊத்தி கொடுத்துட்டா மக்களாக எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஐயா அப்பா அவர்களே பதில் இருந்தா சொல்லுங்க ராஜா, பதில் இருந்தா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, காமராஜர் வந்து கல் இருக்காதீங்களே போய் படிங்களே அப்படின்னு சொன்னாரு. சீமான் வந்து வாங்க பணம் இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்துல பூரண மதுவிலக்கு இருந்தது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கா? மதுவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து மதுவிலக்கிற்கு தடை சட்டம் போட்டது முதல்ல தமிழ்நாட்டில் மதுவை பாலாறு தேனாராக பாய்ச்சியது தமிழ்நாட்டின் பீடை மஞ்சத்துண்டு மாஃபியா கர்நாடகா 1971 சாராயத்தை கொண்டு வரதே அவங்க தாங்க. அது வரைக்கும் இந்தியாவிலே இந்திய நிலப்பரப்பிலே ஒரு மாநிலத்தில் முதல்ல பூரண மதுவிலக்கு அமல் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் தான். அது கொண்டு வந்தது தமிழ்நாட்டினுடைய அன்றைய அமைச்சராக இருந்த எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் பரமசிவ கவுண்டருடைய மகன் பா சுப்புராயன் அப்படிங்கிறவர். அவரை பத்தி
பத்தி உங்களுக்கு யாராவது தெரியுமா? தெரியாது தெரியாது. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க யாரெல்லாம் தலைவர்களாக கொண்டாடுறாங்களோ அவங்க தான் தலைவர்கள். பெரியார் தலைவர், அண்ணாதுரை தலைவர், எம்ஜிஆர் தலைவர், ஜெயலலிதா தலைவர். எம்ஜிஆர் எப்படியா தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்க முடியும்? முல்லை பெரியாறு அணைச்சிகள் 152 அடி உயரம் இருக்கு. அவ்வளோ அந்த அணைக்கட்டு முழுக்க நம்ம நீரை தேக்கி நம்ம தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்ட பாசன பயிர்களுக்கு வழங்கலாம், முடியல. முல்லை பெரியாற்று அணையினுடைய உரிமையை மலையாளிகளுக்கு தாரை வார்த்தது ஐயா எம்ஜிஆர். இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள், இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் இந்த மதுபான பழக்கம், குடி பழக்கம். இந்த டாஸ்மாக் முதலாக நிறுவி மது குடிக்கிறதுக்கென்றே ஒரு அரசு நிறுவனத்தை நிறுவி அந்த டாஸ்மாக் என்று அதுக்கு பேர் வச்சு அந்த டாஸ்மாக் ஒரு IAS அதிகாரி என்று நியமிச்சு டாஸ்மாக் என்கின்ற அரசு நிறுவனத்தை நிறுவனப்படுத்தியது நீங்க பாராட்டி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சி கலைஞர் டாக்டர் எம்ஜிஆர். இவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்க முடியும்? உண்மையிலே மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறவன் தான் தலைவன். எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பழந்தூர்ல விமான நிலையம் வருது, 6000 ஏக்கர் நிலம் பாதிக்கப்படும், விவசாயிகள் கதறாங்க, ஏரிகள் பாதிக்கப்படும், வெள்ளம் வந்து நாங்க எங்க போறோம்னு சொல்லி மக்கள் கொதிக்கிறாங்க. அந்த மக்களோட மக்களாக நின்று போராட்ட களத்தில் அந்த மக்களுக்கு துணையாக அவர்களுடைய கண்ணீரை துடைப்பவன் தான் தமிழ்நாட்டிற்கு தலைவராக இருக்க முடியும். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மதுபானத்தை ஊத்தி கொடுத்து டாஸ்மாகை நிறுவனப்படுத்திய டாக்டர் எம்ஜிஆர் எப்படி தமிழ்நாட்டிற்கான தலைவராக இருக்க முடியும்? அதற்கடுத்து அந்த புரட்சி தலைவி என்ன புரட்சி பண்ணாங்க? நானும் ரொம்ப நாள் எனக்கு சந்தேகம். டாஸ்மாக்ல அது வரைக்கும் ஐயா கருணாநிதி காலத்துல, ஐயா எம்ஜிஆர் காலத்துல டாஸ்மாக்ல ஃப்ரிட்ஜ் இருக்காது. குடிப்பிரியர்கள் தான் சொல்லணும், இவங்களெல்லாம் குடிப்பிரியர் தான் சொல்லணும், இல்லைன்னா அமைச்சர் கோச்சிப்பார், அங்க முத்துச்சாமி அவர்கள் கோச்சிப்பார். குடிப்பிரியர்களுக்கு சில்லுன்னு பியர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்து பெரிய புரட்சி செய்தவர் தான் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா. இந்த அம்மா வந்து அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல? ஊழல் குற்றச்சாட்டுல முதலமைச்சராக இருந்து இந்தியாவில் கொடி கட்டிட்டு போன ஒரு கார்ல ஊழல் குற்ற வழக்குல முதலமைச்சரா போய் சிறைச்சாலையில சிறை தண்டனை பெற்று ஊழல் பெருச்சாவில் டாக்டர் ஜெயலலிதாவை, அம்மையார் ஜெயலலிதாவை தமிழ்நாட்டிற்கான அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய, அறம் சார்ந்து வாழக்கூடிய தமிழர்களுக்கு தலைவராக நிறுத்துவது கேவலம் இல்லையா? அவங்க செத்து போயிட்டாங்க, ஆனா அவங்க செஞ்ச ஊழல் சரியாகுமா? செத்து போனா அவங்க செஞ்சதெல்லாம் நல்லதாயிருமா? அந்த அம்மா கர்நாடகா போறாங்க, பெங்களூருக்கு போறாங்க, முதலமைச்சராக போய் ஊழல் குற்றச்சாட்டுல கைதியாக சிறை தண்டனையை அனுபவித்தவர் ஜெயலலிதா. நாம் அதை செய்வோமா? தமிழ்நாட்டு தமிழர்கள் அப்படியா இருக்கும்? தேர்தல் வருதுன்னா வாக்குக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் காசு கொடுத்தா அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு உண்மையும் நேர்மையுமா இருக்குன்னு சொல்லி தவறாம திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்கிற நாம எங்க? உங்களை எல்லாம் நம்பி 50 வருஷமா திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிச்சு நம்மளை எல்லாம் 50 ஆண்டுகளாக உட்கார வச்சு தலையில முளக அரைச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திமுக அதிமுக காரங்கிட்ட தான் இருக்கு. நிஜமா பினாமிகளா இருக்கிறான். டாஸ்மாக் இல்லைன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தள்ளாடுமா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. போன வருஷம் டாஸ்மாக் ஒட்டுமொத்த வருமானம் 50,000 கோடி மட்டும்தான். தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 2 விழுக்காடு கூட கிடையாது, 1.92 விழுக்காடு தான். அப்புறம் ஏங்க டாஸ்மாக் மூட மாட்டேங்கிறாங்க? டாஸ்மாக் மூடலைன்னா திமுக எப்படிங்க காசு வரும்? ஏங்க டாஸ்மாக் ஒரு பாட்டில் 10 ரூபா விற்குதுங்க. டாஸ்மாக் தயாரிக்கிறவங்களாம் யாரு? சாராய கம்பெனி வச்சிருக்கிறவங்களாம் யாரு? அம்மையார் கனிமொழி பினாமி பேர் வச்சிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா, அவங்களுடைய அண்ணன் டிஆர்பி ராஜேந்திரன் கிங்ஸ் டிஸ்டிலரிஸ் சொல்லி ஒரு சாராய ஆலையை நடத்துறாரு. கேவலம் இல்லையா? மக்களை கெடுக்கக்கூடிய சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சாராய ஆலை முதலாளி தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சராக இருப்பது தமிழர்களுக்கான கேவலம் இல்லையா? அவங்களுக்கு போகுது காசு, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காசும். அவன் என்ன பண்றான்? நேரா அண்ணா அறிவாலயத்துக்கு போறான். அண்ணா அறிவாலயத்துல இருந்து காசு இங்க வருது, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சிவசங்கருக்கு வருது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாங்க அடிக்கிற அடியில அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறாரு. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாரு. யார் காசு? அமைச்சர் காசா? அண்ணா அறிவாலய காசா? இல்ல சாராய கடை காசா? எல்லாம் நம்ம காசு. ஒரு உறுதி எடுத்துக்கோங்க, நம்ம காசை வாங்கிக்குவோம். நமக்கான கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு
செலுத்துவோம். விவசாயி சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவோம். உறுதி எடுத்துக்கோங்க. நாங்க வந்தா ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் கடையை ஒழிச்சிடுவோம். ஏங்க ஒழிச்சு விட்டுருவேன். நான் இதை சொல்றதுனால இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எங்களுக்கு வாக்களிக்காம போகலாம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு உங்களை விட உங்க வீட்டு பிள்ளைகள் மேல எங்களுக்கு அக்கறை, உங்க வீட்டு மனைவிமார்கள் மேல எங்களுக்கு அக்கறை. இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ குடி பிரச்சனைகளுடைய மிக முக்கிய பாதிப்பாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா குடிகாரர்களுடைய மனைவிகளும் குடிகாரர்களுடைய பிள்ளைகளும் தான். நீ வாட்டுக்கு அடிச்சு போடுற அந்த பொம்பளைங்க போய் வந்து அரசு ஆஸ்பத்திரியில போய் வந்து படுத்து கிடக்குதுங்க, என் கணவர் வந்து குடிச்சு போட்டு அடிச்சு போட்டாருங்க, முதுகெலும்பு உடைஞ்சிருச்சுங்க அப்படின்னு. அதெல்லாம் மாத்திரம் நினைக்கிறோம். ஆண்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாக்குகளை விட உங்களுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு முக்கியம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடைகளையும் ஒரே கையெழுத்துல மூடுவோம். கட்டாயம் செய்வோம். வாக்கு அதை விடுங்க, நாம நல்லா இருக்கணும். முதல்ல இந்த மதுவிலக்கு தடை சட்டத்தை, இந்த மதுவிலக்கு சட்டம் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வந்துச்சுன்னு சொன்னல, அந்த சட்டத்தை போடும்போது அமைச்சர் ப. சுப்ராயன் அவர்கள் சொல்றாங்க, இந்த மதுவிலக்கை ரத்து செய்யறதுனால மதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். இதனால எனக்கு வந்து பட்ஜெட்ல பெரிய துண்டே விழுகுது. 17 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படும். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தமிழ்நாடு மக்களுடைய உடல்நலன் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இந்த மதுவிலக்கை நான் பூரண மதுவிலக்கை நான் அமலுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அமைச்சர்மார்களும் இதே சட்டமன்றத்தை தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சட்டமன்றத்தை உங்க வீட்டு பிள்ளைகள் எங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். உங்களுக்கான சட்டம் இயற்றுவதற்கு எங்களை அனுப்புங்கன்னு கேட்கிறோம். இப்ப மட்டும் மதுவிலக்கை தடை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பட்ஜெட்ல துண்டு இல்ல, துணி கடையிலும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை நாம இருக்கிறோம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்க உங்களை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க. உங்களை சுத்தி என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு பாருங்க. சபாநாயகர் அப்பாவை என்ன பேசுறாரு பாருங்க. பனம்பால் தென்னம்பால் எடுத்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்லது, பனைமரம் வளர்ந்து யாருக்கு நல்லது, சுற்றுச்சூழலுக்கு நல்லது, நிலத்தடி நீர்மட்டத்துக்கு நல்லது, நீர்நிலைகளுக்கு நல்லது. அதை ஒரு சாதிக்கான குறியீடாக மாற்றுவது, இந்த முறையை மாற்றணும். நான் போன முறை நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டேன். அப்போ ஒரு போராட்டம், சிபிசிஎல் போராட்டம். நாகப்பட்டினம் என்ற மாவட்டம் முதலாக வந்து 1990களில் வருது. அப்போ நாகை மாவட்டத்தின் முதல் மாவட்ட ஆட்சித்தலைவராக மதிப்பிற்குரிய இறையன்பு அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ கூட தலைமைச் செயலராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த சிபிசிஎலுக்கு அந்த மாவட்ட மக்கள் பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் இந்த 3 ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டாங்க. நிலத்தை கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பேசுறாரு, நிலத்தை கொடுத்தவங்களுக்குலாம் நான் வந்து வசதி செஞ்சு தரேன், நான் வந்து வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி தரேன், கான்ட்ராக்ட் லேபர்ஸ் பண்ணி தரேன், உங்க பிள்ளைங்க அடுத்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தா, ஐடிஐ படிச்சுட்டு வந்தா, டிப்ளமோ படிச்சுட்டு வந்தா இங்கேயே வேலை செய்யற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி அந்த மக்கள் கிட்ட இருந்து 600 ஏக்கர் நிலத்தை ஆட்டை போட்டது சிபிசிஎல். 30 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. அவங்க 600 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்துக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல. விடுவீங்களா? நம்ம 1 ஏக்கர் நிலத்தை கொடுப்போமா, இல்ல 1 சென்ட் நிலத்தை கொடுப்போமா? இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்று சொல்லி 600 ஏக்கர் நிலத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாங்கிட்டாங்க. சிபிசிஎல் நிறுவனம் வாங்கிருச்சு. அதுக்கு பஞ்சாயத்து பண்ணவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த அண்ணன் இறையன்பு அவர்கள். 30 ஆண்டுகளாக அந்த மக்கள் வந்து வெம்பி சாகுறாங்க. எப்பா எனக்கு ஒரு இழப்பீடையாவது கொடுத்து விடுப்பா அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, திரும்ப நாங்க வந்து ஒரு 200 எக்ஸ்ட்ரா ஒரு 600 ஏக்கர் நாங்க நிலத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒட்டு மொத்தமா 1200 ஏக்கர் வந்து ஆகுது. எப்பா ஏற்கனவே 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின 600 ஏக்கருக்கு இன்னும் ஒரு பணத்தை காணும். இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா 600 ஏக்கர் கேட்குறீங்க, முதல்ல அதுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த மக்கள் 4 வருஷமா போராட்டம் பண்ணாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க 2024ஆம் ஆண்டு போன ஆண்டு நாங்க வந்து போராட்டத்துக்கு போறோம். போராட்டத்துக்கு போகும்போது நான் தான் பேசுறேன். ஏன்னா அந்த நாகை நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டிட்டேன். ஆனால் செந்தமிழன் சீமான் அவருடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் வந்து போராட்டத்துக்கு போறோம். நான் போராட்டத்தில் என்ன பேசுறேன் அப்படின்னா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்கிறதுலாம் என் மேல நம்பிக்கை இல்லை. மக்களாகிய நீங்கள், பனங்குடி கிராம மக்களாகிய நீங்கள் ஒத்துழைச்சா போதும், சிபிசிஎல் கதவு ஓங்கி உதப்போம், சிபிசிஎல் இந்த மண்ணை விட்டு விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசுறேன். இவங்க என்ன பண்றாங்க, ஒட்டு மொத்தமாக அந்த சிபிசிஎல் நிறுவனம் இந்த மக்களுக்கு உடனடியாக நாங்க வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பா இருக்கிறாங்க. நான் இப்படி பேசிட்டு வந்துடும், சிபிசிஎல் இந்த மண்ணை விட்டு துரத்துவோம் என்று சொல்லி
அந்த மக்களுக்கு பெரும் எழுச்சி ஆயிடுச்சு. அடுத்த நாள் நாங்க 9 மே போய் பேசிட்டோம். அடுத்த நாள் அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் வந்து அந்த 600 ஏக்கருக்கு வந்து கல் நடுறாங்க. சீமான் என்னத்தை செஞ்சார்? சீமான் இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கல, ஒரு எம்பி ஜெயிக்கல, கவுன்சிலர் ஜெயிக்கல. சீமான் என்னத்தை ஜெயித்தார்? தமிழ்நாட்டு பெண்களிடம் புரட்சியை விதைத்தார். அந்த பனங்குடி கிராம பெண்கள் வருவாயை அதிகாரிகள் நட்டு வச்ச கல்ல தூக்கி புடுங்கி எரிஞ்சாங்க. மிகப்பெரிய புரட்சி பனங்குடி கிராமத்தை வெடிச்சது. அதனால சிபிசிஎல் காரன் அடிங்கினா கீழே இறங்கி வந்தான். சிபிசிஎல் காரன் உங்களுக்கான நிவாரணத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி சொன்னான். அதை நான் ஆகஸ்ட் 31க்குள்ள தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை நம்ப வச்சான். மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய வந்து எழுச்சியா இருந்தது. இப்ப நம்ம 30 ஆண்டு காலம் பரிதவிக்கிறோம், 4 ஆண்டு காலம் போராட்டம் பண்ணிட்டோம். இப்பயாவது இந்த சிபிசிஎல் நமக்கு இறங்கி வந்து பணம் தரப்போகுது, அரசாங்கம் நமக்கு பணம் தரப்போகுது, மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட இருந்தாங்க. இந்தந்த பயனாளர்களுக்கெல்லாம் நாங்க காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலேயே செய்தி வெளியாயிடுச்சு. ஆனாலும் இன்னும் பணம் கொடுக்கல. இன்னைக்கு அந்த நாகை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. மக்கள் போராட்டம் பண்ணிட்டாங்க, காசு சிபிசிஎல் இருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர் வச்சு அந்த மக்களுக்கு வந்து நிவாரண இழப்பீடு நாங்கள் கொடுத்துருவோம், ஆனாலும் கடைசியா ஒரு போராட்டம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து யார் சொல்றா? பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு. இந்த மக்கள் எப்பயுமே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த போராட்டம் பண்ணிக்கிட்டே மக்களை மதிமயங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். நாம அந்த மக்களை எதிர்த்து மக்களுடைய நலங்களையும் வளங்களையும் கொள்ளையடிக்கணுங்கிறத திமுகவினுடைய திட்டம். 30 வருஷ பரிதவிப்பு, 4 ஆண்டு கால போராட்டம், 1 வருஷம் ஆட்சி எங்களோட பயனாளர்கள் பட்டியல் வெளியிட்டு இன்னும் ஒரு போராட்டம் நடத்தினா தான் நான் காசு கொடுப்பேன்னு சொல்றதுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்னைக்கு பேசின பேச்சு. நீங்க போராட்டம் பண்ணுங்க, அந்த போராட்டத்துக்கான தலைமையை நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன், அவங்க தலைமையில தான் நீங்க போராட்டம் பண்ணணும், அப்படி போராட்டம் பண்ணா தான் அந்த பணத்தை விடுவிப்பேன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்றாங்க. எவ்வளவு கேவலம் பாருங்க. காசு இருக்கு, 30 வருஷமா பரிதவிக்கிறான் பனங்குடி கிராம மக்கள், அவன் கொடுத்து தொலை வேண்டியதானையா? அந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்துறாங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் ஒரு எச்சரிக்கை சொல்றேன், எச்சரிக்கை விடுறேன், எச்சரிக்கை. நீங்க என்ன சொல்லிருக்கணும்? முதல்ல இந்த பாதிக்கப்பட்ட பனங்குடி கிராம மக்களுக்கு, நரிமணம் கிராம மக்களுக்கு, கோபராஜபுரம் கிராம மக்களுக்கு காசை கொடுத்து தொலைங்க, மற்ற டீலிங்க நம்ம டீலிங்க அடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்ட தலைமை சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல. எப்படிப்பட்ட நபர்களை போராட்ட தலைமைகளாக ஏற்றுக்கொள்கிறார்கள் திமுகவுடன் என்று புரியுது அவங்களுக்கு? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல போராட்டங்களே திமுக இருந்தது, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த போராட்ட தலைமைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு எச்சரிக்கை செய்கின்றேன். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற ஒரு பொழப்பு பொழைக்கலாம். நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்க சொல்றோம். நமக்கு ஒரே ஒரு கருத்து தான். என்ன கருத்து? யோக்கியனுக்கு இருக்குல என்ன வேலை? போராட்டக்காரனுக்கு திருட்டு திமுக கூட என்ன பேச்சுவார்த்தை? எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். 30 வருஷம் போராடுறாங்க, ஆனாலும் அந்த பொறுப்பு அமைச்சர் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு. எவ்வளவு பெரிய அவல நிலை. இங்க இருந்து நாகப்பட்டினம் பக்கத்துல தான் இருக்கு. நம்ம மாவட்டம், நம்ம இன சொந்தங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் கையில நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க. இவங்க சொல்லுவாங்க திமுக காரர்களை எதிர்ப்பதெல்லாம். திருமாவளவன் சொல்றாரு கருணாநிதி எதிர்ப்பு என்பது ஒரு தொற்று நோய் போல இருக்கிறது. கருணாநிதியே கொரோனா தொற்று நோய் தான்ப்பா. கருணாநிதியே கொரோனா தொற்று நோய் தான். காமராஜர் ஆட்சி காலத்துல, பக்தவச்சலம் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் வந்தார்கள் என்றால் டெல்லி நடுங்கியது. தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக இருந்து ஆட்சி செய்பவர்கள் ஐயா காமராஜர், ஐயா கக்கன், ஐயா பக்தவச்சலம் என்று டெல்லி தலைமைகள் நடுங்கியது. அது ஒரு காலகட்டம். என்னைக்கு கருணாநிதி தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றாரோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கும் சரி, டெல்லி மதிப்பே கொடுக்கறது இல்ல. அப்பாயின்மெண்ட் கிட்ட கொடுக்கறதே இல்லை. ஏன்? எல்லாம் ஊழல் பெருச்சாலி. அவன் எப்படி மதிப்பான்? காமராஜருக்கும் கக்கனுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது, தமிழ்நாட்டு தமிழர்களை நாம் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு வெறி இருந்தது. ஆனா இவர்களுக்கு இருக்கா? உதயநிதியை காப்பாற்றுவது எப்படி? சபரீசனை காப்பாற்றுவது எப்படி? இப்படித்தான் அலைகிறாங்க. ஊழல் பெருச்சாலிகள் இவர்கள், ஊழல் பெருச்சாலிகள். இதுல இருந்து மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இங்க அருகில் உள்ள நெல் விளையுதா? நெல் விவசாயம் தான் முதன்மையா இருக்கா? நாங்க கொண்டு வருவோம். செயற்கை விவசாயம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் செயற்கை விவசாயம் கிடையாது. காரணம் என்ன? பயங்கரவாதி வெடிகுண்டு வச்சானா அந்த இடத்துல இருக்கிறது நைட்ரஜன் தான், அந்த
நமக்கு எத்தனை பாதிப்புகள் வருது, எத்தனை பாதிப்புகள் வருது, என்னென்ன நோயா வருது, புற்றுநோய் வருதுங்கிறாங்க, உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் வருதுங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா செயற்கை விவசாயம் முற்று முழுவதுமாக ஒழிக்கப்படும். இந்த மக்களை காக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வாழ வைக்கக்கூடிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார்களின் வழிகாட்டுதலின் படி இயற்கை வேளாண் விவசாயமே நாம் தமிழர் கட்சியின் வேளாண் கொள்கை. மாத்துவோம் மாத்துவோம். ஒரு பெரும் சூழ்ச்சி நடந்தது, சூழ்ச்சி நடந்தது. ஐயார் 8 ஐயார் 20. என்னங்க ஐயார் 8 ஐயார் 20? ஐயார்னா யாரு? ஐயர் நினைக்காதீங்க. கோயில்ல கருவறையில மணி ஆட்டிட்டு பூஜை பண்றது கிடையாது. நம்மளுடைய குட்டை ரக நெல்லு எங்க இருந்து கொண்டு வரான்? பிலிப்பைன்ஸ் இருந்து கொண்டு வரான். பிலிப்பைன்ஸ்ல இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கான். அந்த இன்டர்நேஷனல் ரைஸ் தான் இது. இந்த வகை ஒரு காலத்துல இருந்தது. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு இருந்தது. நெல் அவ்வளவு உயரமா வளரும், ஆள் உயரத்துக்கு வரும். இன்னைக்கு எல்லாம் குட்டை ரக நெல்லு. இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். ஒரு மாற்றம் வரணும். இயற்கை வழி வேளாண் விவசாயம் தான் நீங்க பண்ண முடியும் அப்படிங்கிறது சட்டம். ஒரு குவிண்டால் 2500 ரூபாய்க்கு நாம இங்க 4 வருஷம் இந்த திமுக கெஞ்சி கேட்கிறோம். இயற்கை வேளாண் விவசாயத்துல தான் அரியலூர் பகுதியில் மக்கள் விவசாயம் பண்றாங்க, நெல் விவசாயம் பண்றாங்க. அப்படின்னா ஒரு குவிண்டாலுக்கு 4000 இருந்து 5000 ரூபாய் காசு கொடுக்கறதுக்கு வெளிநாட்டு முதலாளி தயாரா நிற்பான். எது வேணும்? ஒரு குவிண்டாலுக்கு 2500 வேணுமா, இல்ல ஒரு குவிண்டாலுக்கு 5000 ரூபாய் வேணுமா? எது வேணும்? இங்க மிக முக்கிய விவசாயமே நெல், மக்காச்சோளம் மட்டும்தான். இதை எப்படி மீட்டெடுப்பீங்க? இதுல இருந்து எப்படி மீள்றது? இந்த கேள்வி இருக்குல்ல. ஒரு காலகட்டத்தில் நம்ம வீடுகளில் ஃபுல்லா நாட்டு மாடு தான் இருந்தது. நாட்டு மாடு பால் தான் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 வயசு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன்? நாட்டு மாடு காஞ்சி போன வைக்கோலை சாப்பிடும், பசு தீவனத்தை சாப்பிடும், அது செரிமானத்துக்கு போகும். அது செரிமானத்துக்கு போனதுக்கு அப்புறம் கர்ப்பமா இருந்ததுன்னா அந்த கர்ப்பப்பையில இருந்து மொபைல் growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் வரும். அந்த ஹார்மோன் ரத்தத்துல கலந்து அந்த ரத்தம் அணுவுக்கு வரும்போது பாலா ஒரு நாட்டு மாட்டு பால்ல. ஆனா என்ன பண்ணா, நம்ம நாட்டுக்கு ஜெர்சி மாட்டு பசுவை கொண்டு வந்தான். ஜெர்சி மாட்டு பசுவுக்கு சென ஊசி போட்டான். growth ஹார்மோன் போட்டா, செயற்கையா போட்டா, அது தசை பெருத்து போச்சு. அந்த தசை ரத்தமா மாறி அந்த ரத்தம் அணுவுக்கு வரும்போது பாலா மாறுது. எத்தனை வீட்டு பெண்கள் கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க? எத்தனை வீட்டுல சின்ன சின்ன குழந்தைங்க 9 வயசுல 10 வயசுல பூப்படைகிறாங்க? என்ன பிரச்சனை? எது இங்க சரியானது? சிவசங்கர் சொல்றாரு ஆடு மாடுகளோட பேசுறாரு அப்படின்னு. நாங்கள் ஆடு மாடுகளோடு தான் பேசுறோம். அதுகளுக்காவது ஆடுகளுக்கு மாடுகளுக்கு 4 அறிவு இருக்கு, மரங்களுக்கு 1 அறிவு இருக்கு. ஐயா சிவசங்கர் அவர்களே, உங்களுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க காசே இல்லாம அவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்க? வெறுமனே 200 ரூபாய்க்கு பிரியாணிக்கு கூடிய கூட்டத்துல வாக்குக்கு காசு கொடுத்து அந்த காசு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. எங்க ஆளுங்களுக்காவது ஆடு மாட்டுக்காவது மரத்துக்காவது 1 அறிவு 4 அறிவு உயிர் இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா நீங்க கொடுக்குற 200 ரூபாய் காசுல உயிர் இருக்கா? நீங்க கொடுக்குற பிரியாணில உயிர் இருக்கா? நீங்க கொடுக்குற குவார்டர்ல உயிர் இருக்கா? இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க. இந்த கேள்வி வருதா இல்லையா? இதெல்லாம் முக்கியம். நாட்டு மாட்டை மீட்டெடுக்கணும். இதுதான் மீட்டெடுக்கணும். ஜெர்சி பசு கிடையாது, முழுக்க நாட்டு மாடு தான், பால் அதை வைத்து பொருளாதாரம். ஒரு காலத்துல இந்த கங்கை கொண்ட சோழபுரத்து இந்த சோழ மண்டலத்துல வியாபாரம் அப்படி இருந்தது. உலகத்துக்கே வியாபார தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். அந்த மண்ணில இருந்து பேசிட்டு இருக்கோம். பட்டினப்பாலையில ஒரு பாடல் வருது. செல்கதின் நுழையா செல்லிநகர் வரப்பின் செல்லா நல்லிசை அமரர் காப்பின் நீரின் வந்த நிபுபரி புறவியும் காலின் வந்த கருங்கரை மூடையும் வடமலை பிறந்த பொன்னும் மணியும் குடமலை பிறந்த ஆரமும் மகிழும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துயிரும் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கும் அரியவும் பெரியவும் நெறியவும் ஈண்டு வனந்தலை மயங்கிய நனந்தலை மருகில் என்று பட்டினப்பாலையில பேசலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பூம்புகார்ல வடமலையில பிறந்த பொண்ணு பொருள் கொட்டி கிடக்குமா? எதுக்கு? வெளிநாட்டுக்கு போறதுக்கு. கப்பல் வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு நிக்குமா? குடமலையில பிறந்த அங்க இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் காத்துக்கிட்டு நிற்கும். எங்க? பூம்புகார் கடற்கரையில. இங்க இருக்கக்கூடிய இந்த தென்கடல்ல இருக்க பாண்டிய நாட்டு கடல்ல இருந்து முத்து வருமா? கிழக்கு கடற்கரையில இருந்து அங்க பிறந்த பொருட்கள் வருமா? கங்கை கடல்ல இருந்து அதுக்கான ஒரு கங்கை நீர்ல இருந்து விளைஞ்ச பொருட்கள் எல்லாம் வருமா? எதுக்காக? சோழ நாட்டு கடற்கரையில் வியாபாரம் செய்ய வேண்டும், பொருளாதாரம் செழிக்க வேண்டும் என்று பூம்புகார் கடற்கரையில செல்கதிர் நுழையா செல்லிநகர் வரப்பின் சூரியன் தரைக்கு பட முடியாத அளவுக்கு மலை கூட்டங்கள் போல பொருட்கள்
காத்திருக்கும். எதுக்கு? சோழனினுடைய புலி சின்னம் பொறிப்பதற்காக. ஏன்னா சோழனின் புலி சின்னம் பொறித்தால்தான் அடுத்து போய் அவங்க என்ன பண்ண முடியும்? வியாபாரம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கடுத்து விஜயநகர பேரரசு வந்தான், நம்மள ஒண்ணுமில்லாம மாத்திட்டான். இந்த நிலைமை சோழர் காலத்துல எப்படி ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரத்தை தமிழர்களாகிய நாம கையில வச்சிருந்தோமோ அதே மாதிரி மீண்டும் உலகத்தை கட்டியாள பிறந்தவர்கள் தமிழர்கள் என்று உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதற்காகவே நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, உலகத்துக்கு தேவைப்படுது. நீங்க என்னங்க செய்வீங்க? விவசாயம், நெல் விவசாயம், மக்காச்சோள விவசாயம், அதுக்கேற்ற வேலை வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம். கடல் விவசாயம், கடல் சொன்னா கடற்கரையிலிருந்து நேவிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். நீ இன்டர்நேஷனல் டெரிட்டரியில இருந்து நீ வச்சுக்கோப்பா, எனக்கு கடற்கரையில இருந்து இன்டர்நேஷனல் டெரிட்டரி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். கடல் வளம் இல்லாம நான் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியாது. இங்க நெல் வயல், அங்க கடல் வயல், இந்த வயலையும் இந்த கடலையும் சேர்த்து நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டை உலகத்தின் நம்பர் 1 பொருளாதாரமாக இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை மாற்றி காட்டல, என் பேரை மாத்திச்சு. மிகப்பெரிய பொருளாதாரம் நம்ம கிட்ட இருக்கு. உண்மையாக உழைக்கக்கூடிய இந்த மக்கள் இருக்காங்க, நேர்மையாக வரி கட்டக்கூடிய மக்கள் இருக்காங்க. நல்ல ஆட்சி தலைவர் இல்லைங்க, நல்ல ஆட்சி தலைவர் இல்லை, அதுதான் பிரச்சனை நமக்கு. நல்ல ஆட்சி தலைவர் இல்லை, இந்த முறையை மாற்றணும். திராவிடம் என்னங்க திரும்ப பேசாரு. நமக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்விதான், பெரியார் மேல கை வச்சா வேற மாதிரி ஆயிரும். அண்ணன் திருமாவர்களே, உங்க வேற மாதிரி ஆயிரும் நீங்க ஏன் வேங்க வயல போய் காட்டல? உங்க வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கறது ஏன் குஞ்சாங்கத்துல போய் காட்டல? இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்ததுல அதுல காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மேலேயே ஏற விடலையே, அப்ப உங்க வேற மாதிரி ஆயிரும் அங்க போய் காட்ட வேண்டியதானே? ஏன் காட்டல? இங்க இந்த அரியலூர் மண்ணுல புதுப்பட்டி ஐயனார் கோயில ஆதி தமிழ் குடிமக்களை உள்ள அனுப்பல. அப்ப ஐயா திருமாவளவன் வர வேண்டியதானே? ஏன் வரல? பயம். ஸ்டாலின் நமக்கு படியளக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பயம். போன முறை 6 சீட்டு கொடுத்தாரு, இந்த முறை 10 சீட்டாவது வாங்கிருந்தே அப்படிங்கிற ஒரு 6 சீட்டு போன முறை போட்டிட்டாங்க. இந்த முறை எப்படியாவது 10 சீட்டு வாங்கிடலாம் தவிர வேற என்னங்க இருக்கு? இதுதான் ஒரு அரசியல் கட்சி நடத்துற விதமா? இது எங்கள் அண்ணனை சொல்றாங்க, கலைஞர் எதிர்ப்பே தமிழ் தேசியம் என்று பேசுகிறார்கள். வேற எது தமிழ் தேசியம்? திராவிடத்தை எதிர்க்கணும். திராவிடம்னா என்ன? கேரளாவை ஒரு மலையாளி ஆளுகின்றான், கன்னடாவை ஒரு கன்னடன் ஆளுகின்றான், தெலுங்கானாவை ஆந்திர பிரதேசம் தெலுங்கன் ஆள்றான். ஆனா தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளவே இல்லையா? அது எப்படி? நீ அங்க போய் திராவிடன் பேச மாட்டான். ஏன்னா மலையாளம் செருப்பாலே அடிப்பான். கர்நாடகா போய் திராவிடன் சொல்லி பேச வேண்டியதானே? அவன் ஓட வெட்டியை கொன்றுவான். தமிழ்நாட்டு தமிழர்கள் இழிச்சவாயி இங்க வந்து திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு தமிழர்களை உட்கார வச்சு மிளகா அரைச்சிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் தூக்கி வீசணும் தான் இருக்கும். 1800களில் சோழ சாம்ராஜ்யம் முடிஞ்சு விட்டது. அதற்கடுத்து இந்த 800 ஆண்டுகளாக நம்ம ஆண்டது தமிழர்கள் கிடையாது, முழுக்க தெலுங்கர்கள் தான். இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற தமிழருக்கு இல்லாத தகுதி என்ன இருக்கு? பெரியார் சொல்றாரு, தமிழனுக்கு தலைமை தாங்கும் தகுதியே இருக்காது. அதை சொல்றது நீ யாரு? தமிழனுக்கு தலைமை தாங்கும் தகுதி இல்லாம தான் காமராஜர் பெரிய ஆளுமையா வந்தாரா? கக்கன் பெரிய ஆளுமையா வந்தாரா? ஜீவானந்தம் பெரிய ஆளுமையா வந்தாரா? எங்களையா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆளுமையா வந்தாரா? இந்த திமுக அதிமுக வாக்குக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கோட்டர் பிரியாணி கொடுத்து வாக்கு வாங்கும். ஆனா பசுமன் முத்துராமலிங்கர் அப்படியா? 1937 தேர்தல் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கும் வெற்றி பெறாரு. பேசவே இல்லைங்க, வாய்ப்புட்டு சட்டம் போடுற வெள்ளக்காரன் இப்படியே வந்து நிக்கிறாரு. தேர்தல் மேடைகளை பரப்புரை மேடைகளை வாய் பேச முடியாது, வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருக்காங்க. பசுமன் முத்துராமலிங்கர் இப்படி நிக்கிறாரு, பேசவே இல்லை. பேசாமலே பசுமன் முத்துராமலிங்கர் நமக்காகத்தான் வேலை செய்கிறார் என்று சொல்லி சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் 2 வெற்றி பசுமன் முத்துராமலிங்கருக்கு கொடுத்து மக்கள் அவரை உச்சி முகர்ந்து பார்த்தாங்க. அது விடுதலை பெறுவதற்கு முன்பு. விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா 1952 2 முறை வெற்றி, 1957 அருப்புக்கோட்டை ராமநாதபுரம் 2 சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றிங்க. போட்டியிட்ட தேர்தலில் வெற்றியை மட்டுமே பதிவு செய்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே பசுமன் முத்துராமலிங்கர்
முத்துராமலிங்கனார அரியலூர்ல வந்து பேசுறேன். நான் தேவர் வீட்டு பொண்ணு இல்ல, நான் பறையர் வீட்டு பொண்ணு. ஆனா எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் படி நான் என் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று தமிழராக வெறி கொண்டு நிற்கிறேன். எனக்கு எல்லா தலைவரும் பிடிக்கும். பரமசிவ கவுண்டருடைய மகன் பா சுப்ராயரை பிடிக்கும், பசுமன் முத்துராமலிங்கனார பிடிக்கும், வாவு சிதம்பரனார பிடிக்கும், பா ஜீவானந்த பிடிக்கும், காமராஜரை பிடிக்கும், கக்கனை பிடிக்கும், அயோத்திதாச பண்டிதரை பிடிக்கும், ரெட்டமலை சீனிவாசனை பிடிக்கும். ஏன்? அவன் எல்லாம் எல்லா தாத்தனையும் படிச்சு பாருங்க. அவன் எல்லாம் கொள்கைக்கு உறுதியாக நின்றுக்காயா, கொள்கைக்காக உயிரை கொடுத்துக்காயா. ஆனா இந்த திராவிட தலைவர்கள் மாதிரியா, பெரியார் அண்ணா மாதிரியா என்னங்க ஒரு கொள்கை இருந்தது? அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு பேசினவர் அண்ணா. ஒரு கட்டத்துல தேர்தலில் வெற்றி பெற்று ஈவிகே சம்பத் திமுக சார்பாக எம்பியாக வெளியே போறாரு, டெல்லிக்கு போறாரு, ரஷ்யாவெல்லாம் சுத்தி பார்க்கிறாரு. திரும்ப வந்து அண்ணா கிட்ட சொல்றாரு, திராவிட நாடு சாத்தியம் இல்லை போலீங்களே. அப்ப அண்ணா அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன்பா சம்பத்து, உனக்கு திராவிட நாடு சாத்தியம் இல்லைன்னு உனக்கு இப்பதான் தெரியுமா? உங்க ஐயா 1940 திராவிட நாடுன்னு பேசும்போது எனக்கு தெரியும் திராவிட நாடு சாத்தியம் இல்லை என்று சொல்லி நான் தமிழர்களை திராவிட நாடு என்று சொல்லி வெறியேற்றி விட்டேன். பேச மொழியை பாருங்க, பேரறிஞர் பேச மொழியை பாருங்க. நான் வெறியேற்றி விட்டேன். நானே ஒரு மாநாட்டில் போய் அதை விலக்கி விடுகிறேன் என்று சொன்னவர் போலி பேரறிஞர் அண்ணாதுரை. இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க. 1940 ஜின்னா, அம்பேத்கர், பெரியார் இவங்க 3 பேரும் பாம்பேல சந்திக்கிறாங்க. ஜின்னா கேட்கிறாரு, என்ன மிஸ்டர் ஈவேரா பெரியார், நான் இந்த இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய வீடுகளுக்கும் போய் எனக்கு பாகிஸ்தான் என்ற தனிநாடு வேண்டும், அந்த கோரிக்கையை இங்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் ஒத்துக்கொள்ள வைப்பேன். அதே மாதிரி நீங்க திராவிட நாடு என்று கேட்கிறீர்களே, நீங்க இங்க இருக்கக்கூடிய 4 மாகாணங்களையும் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் உங்களுடைய திராவிட நாடு கொள்கைக்கு ஒத்துக்கொள்ள வைக்க முடியுமா என்று ஜின்னா அவர்கள் கேட்கிறாங்க. பாகிஸ்தானின் தந்தை ஜின்னா கேட்கிறாரு. அதுக்கு பெரியார் என்ன பதில் சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க? என்ன பதில் சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அவன் ஏமாத்துறது தான் சொல்றான். தமிழ்ல ஏமாத்துறது தான் திராவிடம் பேசலாம். அங்க போய் ஜின்னா கழுத்தை பிடிச்சு கேட்கிறாரு, பதில் இல்ல. 44 திரும்ப ஜின்னாவை கேட்கிறாங்க, நீங்க பாகிஸ்தான் போராடுற மாதிரி தென்னகத்துல திராவிட நாடு கேட்கறாங்களே அப்படின்னு. அவங்களுடைய கொள்கையில தெளிவா இல்லையே அப்படின்னு ஜின்னா பதிவு செய்யறாரு. பதிவேண்ட இருக்கு. யாருக்காவது இன்ன வரைக்கும் தெரியுமா திராவிடம்னா என்னன்னு சொல்லி தெரியுமா? இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க. காவிரியில உரிமை போனது எப்படி? கருணாநிதினால 1924 மைசூர் சமஸ்தானத்துக்கு தமிழ்நாடு அரசுக்கும் ஒப்பந்தம் ஏற்படுது. 50 ஆண்டு கால ஒப்பந்தம். கர்நாடகாரன் ஏதாவது அணையை கட்டணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாம கட்டவே முடியாது. அதான் ஒப்பந்தம். 50 ஆண்டுகள் கழிச்சு 1974 அந்த ஒப்பந்தம் முடிவடைய போகுது. அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் அந்த ஒப்பந்தத்தை காலாவதியாக்கியது யார் தெரியுமா? அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அந்த ஒப்பந்தத்தை காலாவதியாக்கினது. ஒப்பந்தம் ஒண்ணுமில்லாம செஞ்சது. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நீங்க நினைக்கிறீங்க? கோபாலபுரத்துக்கும் சிஐடி காலனிக்கும் ஜண்டிங் அடிச்சிட்டு இருந்தாரு. தமிழர்களின் உரிமையை காத்துல பறக்க வச்சாரு. ஒகேனக்கல்ல, கிருஷ்ணகிரி ஒகேனக்கல்ல தண்ணி கட்ட முடியல, அணை கட்ட முடியல. காரணம் யாரு? ஐயா கருணாநிதி தான் காரணம். தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு வேறு தள்ளி போனா இங்க பாத்தீங்களா, இங்க எல்லாம் சீமான் அவர்கள் காடுகளை போய் ஆடுகளை மாடுகளை மேய்க்க விடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நிக்கிறான், காடுகள் வந்து ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு. காடுகள் எப்படியா ரிசர்வ் பண்ணுவாங்க? யாருக்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க? ரிசர்வ் ஃபார் ஹூம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 1970களில் அம்மையார் இந்திரா காந்தி கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போன மாதிரி காடுகளை, சுற்றுச்சூழலை இங்க இருக்கக்கூடிய மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அதை கேட்கல கருணாநிதி அவர்கள். அப்ப கேட்கல. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி கேட்கல. கல்வியை திரும்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வா, காட்டு வளத்தை திரும்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வா, சுற்றுச்சூழலை திரும்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வான்னு கேட்கல. இன்னைக்கு நம்ம ஆடு மாடுகள் மேய்க்க நினைக்கிறோம். காடுகள் நம்ம கிட்ட இல்ல. காடுகள் அம்பானிக்கு, மதானிக்கு, தாரைவாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மாத்தணும் நாங்க நினைக்கிறோம். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை தேடி போனாலும், வேறு தேடி போனாலும் அங்க மஞ்சள் துண்டையும் கருப்பு கூலில கண்ணாடியும் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு ஐயா கருணாநிதி. அதனால தான் தமிழர்களின் பிரச்சனையை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த திமுகவை ஒழிக்க வேண்டும், இந்த கருணாநிதியை ஒழிக்க வேண்டும், இந்த திராவிடம் என்ற கொள்கையே தமிழ்நாட்டில இருந்து இல்லாம செய்யணும். அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க வந்தா தமிழ்நாட்டை பாலாரம் தேனாரமாக மாற்றுவோம், சிங்கார சென்னையாக, சிங்கார சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று சொல்வதற்காக நாங்க வரல. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். நாங்க வந்தா தரமான சாலைகள் இருக்கும். இந்த மாதிரி பாதாள சாக்கடை இருக்காது. சாக்கடை ஓடும், சாக்கடை தேங்காது.
இதுக்குதான் நாம் தமிழர் கட்சி இங்க வேணும். ஒரு காசு எடுத்துட்டு போக மாட்டோம். எங்களுக்கு ஊழல் செய்யணும் எந்த அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு, எங்களுக்கு ஒரு பணி இருக்கு. அரசியல்ன்றது எங்க மக்களை மீட்பதற்காக நாங்கள் செய்கின்ற ஒரு பணியை ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு தான் நாங்கள் செய்யறோம். ஊழல் செய்யணும் அவசியம் இல்லை. ஏன்? எங்க பெருமாட்டன் ராஜேந்திர சோழன் கட்டி வச்சிருக்கா பாருங்க, கங்கை கொண்ட சோழபுரம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடற்படை நடத்தி கடாரத்தை வெல்ல போனா 1000 ஆண்டுகள் கழிச்சும் இன்னைக்கு அவனுடைய புகழ் போற்றி பாடப்படுகிறது. காரணம் என்ன? அவன் மக்களுக்காக நின்னா, மக்களுக்காக நேர்மையா நின்னா. அதே மாதிரி நாங்க நிக்கிறோம் நினைக்கிறோம். எங்களுக்கு வரலாற்று பெரும் புகழ் வேணும். வரலாற்றுல தமிழர்களாகிய நாம மீண்டும் புகழ் பெற்று வாழணும். மீண்டும் தமிழர்கள் என்றால் அறிவாளிகள், தமிழர்கள் என்றால் போராளிகள், தமிழர்கள் என்றால் பெரும் பணக்காரர்கள் என்று உலகத்தையே ஆள பிறந்தவர்கள் தமிழர்கள் என்று திரும்ப இந்த வரலாற்றை மாற்ற வந்தவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். எங்களுக்கு ஊழல் செய்ய அவசியமே கிடையாது. என்னங்க, கரை முடியாத கரங்களுக்கு சொந்தக்காரன் காமராஜர் மட்டும்தான் இருக்கணுமா? கக்கன் மட்டும்தான் இருக்கணுமா? தமிழக அரசியல கரை முடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ற பேர் வர வேண்டாமா? இலவசம் கொடுப்போம். கல்வி மட்டும்தான் இலவசம். கல்வி இப்ப அரசு பள்ளிகளை இலவசம் தாங்க. ஜெயங்கொண்டானுடைய எம்எல்ஏ கண்ணன் அவருடைய பிள்ளைய அரசு பள்ளியில போய் படிக்க போறா? ஒரு பாட்டில ஊத்தி கொடுக்குறாங்க, தண்ணி ஊத்தி கொடுக்குறாங்க, தூக்கி துண்டா போறாரு. எவ்வளவு துமர் இருக்கும். நம்ம கிட்ட ஓட்டு வாங்கும் போது குடிஞ்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு காலில் விழுந்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது ஓட்டு போட்டுருக்குமா அப்படின்னு சொல்லி வந்த கண்ணன் இன்னைக்கு நம்ம மக்கள் மேல அந்த பாதிக்கப்பட்ட அந்த மோசமான குடிநீர் பாட்டில வீசி எறிகிறார்னா இந்த கட்சிக்காக நீங்க திரும்ப வாக்களிக்க போறீங்க. மக்களை மதிக்காத திமுக திரும்ப உங்களுடைய வாக்கு. நாங்க வர்றோம், ஆட்சிக்கு வர்றோம். நாம் தமிழர் கட்சி முதலமைச்சர் மட்டுமில்லை, இந்த ஜெயங்கொண்டான் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வெண்டுட்டார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயங்கொண்டான் தொகுதியோட எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அவருடைய பிள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தான் படிச்சாகணும். நீ 1ஆம் படி 2ஆம் படி 3ஆம் படி என்னவாக ஓ பிள்ளைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தான் படிக்க வைக்கணும். இது நாம் தமிழர் கட்சியில சட்டம். எம்எல்ஏ பிள்ளை அரசு பள்ளியில படிக்குது அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு தூய்மையாக இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி ஆசிரியர்கள் வந்து போவாங்க, சரியான முறையில் வந்து போவாங்க. அது மட்டும் இல்ல, இங்க அரசு மருத்துவமனை ஸ்டாலின் லைட்டா தலை சுத்தல் வந்தா தனியார் மருத்துவமனையில போய் படுத்துக்கிறாரு. ஆனா நமக்கு என்ன நடந்தாலும் அரசு பொது மருத்துவமனை தான். ஏன்னா ஸ்டாலின் வந்த கையாளிட்டான் என்று தெரிந்தாலே அவன் இந்த ரேஷன் கடையை கட் பண்றதுல இல்ல, அவன் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினால் கைவிடப்பட்ட குடும்பமாக மாறிடுவான். எப்படி மாறுவான்? அவன் பிள்ளைகளுக்கு அரசு பள்ளிகள் இடம் கிடையாது, அவன் பிள்ளைகளுக்கு அரசு கல்லூரிகள் இடம் கிடையாது, அவன் பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தில் எந்த விதமான நன்மைகள் கிடையாது. அரசாங்க பொறுப்புகள்ல, அரசாங்க பதவிகள்ல, அரசாங்க பணிகள்ல ஊழல் குற்றம் செய்தவர்கள் வரவே முடியாது. அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க முடியும். அந்த சட்டத்தை சாயலால போட முடியும். போட்டா அவர் தான் முதல் குற்றவாளியா உள்ள போவார். அதனால போடுறது. ஆனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் களப்படையாத கரங்களுக்கு தூய பாலை போன்று இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முறை ஓட்டு போட்டு பாருங்க. நான் பெருசாலாம் சொல்ல வரல, ரொம்ப சிம்பிள் தான், பேசிக்கான வச்சுதான். விவசாயம், இயற்கை வேளாண் விவசாயம், ஆடு மாடு வைப்பது அரசாங்க பணி, விவசாய பணி அரசாங்க பணி, தரமான கல்வி, தரமான மருத்துவம், ப்ரீகேஜி முதல் பிஎஸ்சி வரை தரமான உலக தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம். மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். குடிநீர் அனைத்து உயிர்களுக்கும் உறுதி செய்யப்படும். இதைத்தான் நாங்கள் செய்ய வரணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இங்க எல்லா வளமும் இருக்கு, தமிழ்நாட்டில் எல்லா வளமும் இருக்கு. ஆனா இது சரியாக நிர்வாகம் செய்வதற்கு சரியான ஆட்சி அதிகாரிகள் கிடையாது. அரசு ஊழியர்களை எல்லாம் மாற்றணும், அவங்களுடைய சிந்தனையை மாற்றணும். அந்த தேவை இருக்கு. திருவள்ளுவர் சொல்றாரு, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிலர் காடும் உடையது அரண் அப்படிங்கிறார். ஒரு நாட்டுக்கு எது அரணாக இருக்கும்? நல்ல நீர்வளம், நல்ல நிலவளம், நல்ல காட்டு வளம். இந்த 4 தான் நல்ல வல்லரணாக ஒரு நாட்டுக்கு நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு வள்ளுவர்? என்ன சொல்றாரு? இருபுணலும் வாய்ந்த மலையும் வருமுன்னும் வல்லனும் நாட்டிற்கு உறுப்பு அப்படிங்கிறாரு. இருபுணல் என்னது? மழையை பொழியக்கூடிய அந்த மேகங்கள், அந்த அதுல இருந்து வரக்கூடிய நீர்வளம், அந்த நீர்வளத்தை இந்த நிலப்பகுதியில் தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நீர்நிலைகள், ஏரியா இருக்கட்டும், குளமா இருக்கட்டும், குட்டையா இருக்கட்டும், காந்து ஏந்தலா இருக்கட்டும், கரணையா இருக்கட்டும், இந்த நீர்வளம், இந்த 2 நீர்வளமும் ரொம்ப முக்கியம். இந்த 2 நீர்வளமும் நல்ல மண்வளமும் இருந்துச்சுன்னா நாட்டிற்கு அதுதான்டா உறுப்பு அப்படிங்கிறாரு. அப்புறம் மக்களை பத்தி பேசுறாரு.
என்ன பேசுறாரு? உருபசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராதியல் நாடு. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பசி இருக்கக்கூடாது, கொடுமையான நோய்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதுதான் ஒரு நாட்டிற்கு அழகு என்று பேசுறார். இத்தனை வளங்கள் ஒரு நாட்டுக்கு இருக்கலாம், இத்தனை வளங்கள் ஒரு நாட்டுக்கு இருந்தாலும் அது எப்போ பயனற்று போகும் சொல்லி கடைசி குரல்ல எழுதாரு. என்ன எழுதாரு? ஆங்கமை வேதிய கண்ணும் பயிரின்றே வேந்தமை இல்லாத நாடு. இத்தனை வளங்கள் இருந்தும் ஒரு நாட்டுக்கு பயனற்று போகும். ஏன்? அந்த நாட்டை ஆளுவதற்கு சரியான தலைவன் இல்லை என்றால் அந்த நாடு பெற்றிருக்கக்கூடிய அத்தனை வளங்களும் பயனற்று போகும் என்று வள்ளுவர் எழுதி போயிருக்கார். நான் சொல்ல, வள்ளுவர் எழுதி போயிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கு காட்டு வளம் இருக்கு, கனிம வளம் இருக்கு, நீர் வளம் இருக்கு, நில வளம் இருக்கு, இயற்கை வளங்கள் இருக்கு, சுற்றுச்சூழல் இருக்கு. ஆனா எல்லாம் இந்த திமுக காரன் அதிமுக காரனும் வெட்டி எடுத்து உண்டு பொழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நிலத்தை காப்பாற்றணும், இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா வேங்கை கொடி வேந்தன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் வேந்தனாக வர வேண்டும். உறுதியாக தமிழ் தேசம் வெல்லணும். வென்றால் இந்த மக்களை, இந்த நீர் வளத்தை, நில வளத்தை, காட்டு வளத்தை, கனிம வளத்தை, சுற்றுச்சூழலை, நீர்நிலைகளை எல்லாம் பாதுகாக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. எங்க சின்னத்தை பத்தி சங்ககால இலக்கியத்துல பேசியிருக்கான். மடிவாய் என்ன பிடிவாய் நாஞ்சில் அப்படின்னு. எங்கெங்க இதுல விவசாயே வரல, ஏற்கலப்பையே வரல, நாஞ்சில் தானே வந்திருக்கு. நாஞ்சில்னா என்ன? துப்புனா தொடச்சிக்கிறது இல்லை நாஞ்சில், அது அந்த நாஞ்சில். நாஞ்சில்னா நம்ம சங்ககால பாடல்கள்ல நாஞ்சில்னா ஏற்கலப்பைன்னு அர்த்தம். நல்லா பெண் யானையோட வாயை போன்று ஒரு நல்ல முகப்பை கொண்ட ஒரு ஏற்கலப்பையை வச்சு அந்த காலத்துல வந்து விவசாயம் பண்ணுவாங்களாம், உழுது போடுவாங்களாம். அதுக்குதான் சொல்றான் பிடிவாய் என்ன மடிவாய் என்ன பிடிவாய் நாஞ்சில் சொல்றான். அந்த நாஞ்சிலே, அந்த ஏற்கலப்பையே எங்களுக்கு விவசாயியாக, எங்கள் சின்னமாக வாய்ச்சிருக்கிறார். அந்த சின்னத்துக்கு ஒரு முறை உங்க விவசாயி, உங்களை போன்று இருக்கக்கூடிய விவசாயி கல்வியில மட்டும் இல்லை, வேலை வாய்ப்புல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் உயர்தரமான ஒரு சேவையை செய்யணும், மக்கள் சேவை செய்யணும். நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தீமை செய்யற திமுக வேணுமா, இல்ல நன்மை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேணுமா? ஆண்டனியா பாஷாவா ஆண்டனியா? தீமை செய்யற திமுகவா, நன்மை செய்யற நாம் தமிழர் கட்சியா? நாம் தமிழர் கட்சி வென்றால் இந்த தமிழ்நாட்டில் நல்லாட்சி இருக்கும். நல்லாட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்றால் அது நாம் தமிழரால் தான் முடியும். அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னீங்க, கறந்த பாலை போன்று தூய்மையாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திற்கு ஏற்கலப்பை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாஞ்சில் வேலவனுக்கு ஒரு முறை வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஏற்கலப்பை கொண்டிருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொலிங்கிடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிறத்த கருங்குயிலை கூவாயோ. செந்தமிழர் நாட்டில் செந்தமிழன் சீமானாட்சி அமைப்போம். தமிழர் நாட்டில் நல்லாட்சி வளர்ந்திட வாக்களிப்போம். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.